ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா எங்களோட பிக் ட்ரீம் லைஃப்ல வந்து இதுக்காக தான் இந்த யூடியூபே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஏன்னா மாமாவோட கனவு நிறைவேறிடுச்சு அப்படின்றலாம். இன்னொரு விஷயம் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுவுமே எங்களுக்கு கிடைச்சிச்சு. என்ன அப்படிங்கிறது நீங்கள் தம்ப்நெயில் டைட்டிலேயே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு மூவி சான்ஸ் கிடச்சிருக்கு. நாங்கள் வந்துட்டு 2 பேருமே மூவியில் நடிக்க போகிறோம். என்னை விட மாமா தான் நிறையா நடிக்க போகிறாரு. நான் வந்து அப்போ தான் வருவேன். அவருக்கு தான் அந்த ஆசையெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பற்றி நிறைய பேசலாம். என்னெல்லாம் இன்னைக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே வரும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கையோட காலு ஓடல உனக்கு. ஆமாம், சூப்பரா இருக்குது. ஏன் இத்தனை நாளா நாங்க சொல்லல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே போயிட்டு வந்து தான் சொல்லணும். அது இல்ல, ஆல்ரெடி வந்து இன்னொரு மூவில புக் ஆனோம் நாங்க. ஓகேங்களா, புக் ஆகி எல்லாம் அப்படியே நல்லா சூப்பரா டிராவல் ஆகி போச்சு. கடைசியில வந்து இல்ல, தெலுங்குல எடுக்கறாங்க. பேன் இந்தியா மூவி. தெலுங்கு அதான் பேன் இந்தியா. தெலுங்குன்னா எல்லா இதுலயும் வரும். தெலுங்கும் வருது. சோ உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா அப்படின்னாங்க. நோ, தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ். ஆமா, அது மட்டும்தான். தமிழ் மட்டும்தான் சரா மாதிரியா வாயில வரும். இங்கிலீஷ் கூட அந்த லெவலுக்கு சர மாதிரியா வராது. நம்மள ஹாலிவுட் மூவிலேயே வந்து கூப்பிட போறாங்க, ஒன்றும் கிடையாது. ஓகே, அதனால வந்து அது கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு. அதுவே ரொம்ப மன வருத்தமாச்சு. அந்த மூவி பார்த்தீங்கனாலே கிளியரா கண்டுபிடிச்சிடுவீங்க இது எங்களோட கேரக்டர் வர வேண்டிய இடம் அப்படின்ட்டு. மூவியும் சூப்பர் மூவிங்க. நடிச்சிருந்தா வேற லெவல்ல போயிருக்கும். சமஹிட்டு படமும் ஆயிடுச்சு. அதுல வந்து கிளியர் கட்டா தெரியும். இப்ப நான் சொல்றேன்ல, இதை வச்சே நீங்க அந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா கெஸ் பண்ணிருப்பீங்க. ஓ, இந்த மூவி இல்லையா அப்படின்ட்டு. அதுல யூடியூப் சம்பந்தமான சீன்ஸ்லாம் வரும். அதுல எல்லாம் ஃபுல்லா நாங்க தான் நடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா அது வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. நம்மளுக்கு நேரம் சரியில்லை. என்ன சொல்றது, முட்டை மந்துச்சுங்கறாங்க நிறைய பேர். சோ இப்போ வந்து இன்னொரு மூவில செலக்ட் ஆயிருக்கோம். கண்டினியூஸ்லி ஒரு 2-3 மூவில பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே ஆண்டவருமா தான் தோணும்னு வெச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் பண்ணிட்டோம், சைன் பண்ணியாச்சு. இன்னைக்கு தான் போயிட்டு வந்தோம். எல்லா சைன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சு இன்னைக்கு ஷூட்லயும் கால் எடுத்து வச்சிட்டேன். ஆமா, கால் எடுத்து அப்படி வச்சாச்சு. சூப்பரா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன பேசுறதுனே தெரியல. முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக் 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 டக்குன்னு எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாட்டிலாம் பயங்கரமா ஒரு மாதிரி நம்ம ஃபேஸே வந்து பாத்தீங்கன்னா கேமரால சார் நார்மல் அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சு அத்தனை பேர் நிக்கிறாங்கப்பா. அதெல்லாம் நல்ல இது. பட் அதெல்லாம் நாங்கள் இன்னும் வீடியோ எடுக்கல. ஏன்னா அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க வீடியோ எடுக்காதீங்க. அப்படியே வீடியோ எங்களுக்கு தெரியாம எடுத்தாலும் தயவுசெய்து போட்டுறாதீங்க அப்படின்னாங்க. இல்லை எடுக்கல நாங்கள் அப்படின்னுட்டோம். ஓகே, சூப்பராக இருந்தது. இதை பற்றி இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதையே தான் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த டைலாக்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும் தெரியுங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல்லாக எக்ஸாம் டைமுக்குலாம் முன்னாடியெல்லாம் நல்லா படிச்சுட்டு போவோம். கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னா அப்படியே இருள் அடிஞ்சிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகி போச்சு. அப்போ எனக்கு கரெக்டாக எக்ஸாம் ஹால் தான் ஞாபகம் வந்தது. ஐயோ, எக்ஸாம் ஹாலில் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு நம்ம எக்ஸாம் எழுத ஆரம்பிப்போம்ல, அது மாதிரி ஓகே உள்ளுக்குள்ளே ப்ரேயர்லாம் பண்ணிட்டு எடுத்து அப்படி காலை வச்சு நச்சாச்சு. ஓகே, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணி பேசணுங்கிறது அடுத்த வீடியோவில் வரும். ஆமாம், அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கணும் நாங்கள். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பேச முடியும். அது வரைக்கும் பேச முடியாது, பேசவும் கூடாது அப்படின்ட்டாங்க. அதுதான் பெரிய அந்த ஃபர்ஸ்ட் நடிக்கிற மூவி இருந்தது இல்லை, அதுலேயே வந்து கிளியராக சொன்னாங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. எல்லாமே எங்களுக்கு ஷெட்யூல் ஆகி வந்த டேட் மொழி கொண்டு எல்லாமே ஷெட்யூல் ஆகி வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அது மிஸ் ஆகி போச்சு. அது சரி, ஓகே, வெல் அண்ட் குட். அதை விட சூப்பர் கேரக்டர் இது அப்படின்றதுனால சந்தோஷமா இருக்குது. இப்போ சரி, ஓகே, என்னை விட்டு அப்படியே வளவலான்னு பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷத்தை நீ மட்டும் செலிப்ரேட் பண்ண எப்படிப்பா? எனக்கும் கொடுக்கணும்லப்பா. லைஃபோட ட்ரீம் இல்ல, எஸ், பெரிய ட்ரீம். ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வேற நம்ம செய்யணும். இப்போ அதுக்காக நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இது எல்லாமே பியூர்லி வந்து நம்ம இதுக்காக மட்டும்தான். இதுக்காக ஷூட்டுக்காக மட்டும்தான். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப பசி, மத்தியானம் சாப்பிட்டது. இப்போ ஆயிப்போச்சு மணி 8-9 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அட்டெண்டன்ஸ் போட்டு வருவாங்க தெரியுமா. ஆமா,
அந்த மாதிரி அப்படியே ஆயிப்போச்சு. அமுக்குமா கமுக்குமா என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்னதான் நம்ம கேமரா முன்னாடி பேசி நம்மளுக்கு பழக்கம் 2-3 வருஷம் 4 வருஷம் பழக்கம் இருந்திருந்தாலும் இந்த பிக் கேமரா பார்க்கும்போது கொஞ்சம் ஃபியர் இருக்குதான். இல்லப்பா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போகும்போது அப்படியே பழமாட்ட போவாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து அவங்க வேலையை காட்டுவாங்க பத்தி. அந்த மாதிரிதான் நம்மளும் நீங்க பழமாட்ட போயிட்டு வந்தோம். ஆக்சுவலி நம்ம 4 years 3.5 years 3 years மேல ஆயிடுச்சு நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி. நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய ப்ரொமோஷன் ஷூட்ஸ் எடுத்திருக்கோம். நாங்களும் வெளியில போய் ப்ரொமோஷன் ஷூட்ஸும் பண்ணியிருக்கிறோம். கும்பலா பார்த்தவனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா. இப்போ வந்து கொஞ்சம் கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. பட் எனக்கு ஒன்றும் பிரச்சனை தெரியல. பட் பேபிமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரியா போயிடுச்சு. அடுத்தது நம்மளுக்கு அவங்க இல்ல ரிலாக்ஸா இருங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, ரிலாக்ஸா இருங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷுவலா போயிடுச்சு. அவங்க கேஷுவலா பேச பேச நமக்கும் ஒரு மாதிரி கேஷுவலா சாதாரணமாவே பேபிமாக்கு சொல்ல வேணாம். இப்போ இன்னும் வந்து இது இன்னொன்னு ஆப்போசிட்லயே நம்ம இங்க வந்து சாப்பிடுற இடத்துலயே பக்கத்துலயே ட்ரெண்ட்ஸை பார்த்துச்சு. ரொம்ப நேரம் நம்ம நார்மல் லுக் தான் அப்படின்ட்டாங்க. உங்ககிட்ட எந்த ஒரு கேரக்டர் சேஞ்சோ இல்ல ஹேர் சேஞ்சோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே தான் அப்படிட்டாங்களா. கெட்டப் கொடுக்கணும்னு நினைச்சேன் நான். ஆனா தப்பிச்சிக்கினேன். நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே தாங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் உங்ககிட்ட கிடையாதுங்க. நீங்க நார்மலுக்கு உங்களோட கேஷுவல்னா நீங்க எப்படி அவுட்ஃபிட் வீட்ல போடுறீங்களோ அதே மாதிரிதான் வரும். அந்த மாதிரி தான் அப்படின்ட்டாங்க. எனக்கு இன்னும் சந்தோஷமா போச்சு. தருவாங்கப்பா. அதுக்காக நம்ம இப்ப போய் அவுட்ஃபிட் எடுக்கணும்ன்ற நான் டெய்லி போட்டு போவேனா? நம்ம ஷூட்டுக்காக தான் நம்ம எடுக்கணும். அவ்வளவுதான். நம்ம டெய்லி சும்மாவா போக முடியும்? சரி சரி. இன்னைக்கு கூட என்ன நாங்க உங்க அவுட்ஃபிட்டே நல்லா இருக்கு அப்படின்னு நாங்க என்ன அப்படியாங்க அப்படின்ட்டு வந்துட்டேன். நான் நாளையில இருந்து இப்ப நாளையில இருந்து நீங்க உங்க அவுட்ஃபிட் நல்லா இருக்குது நீங்க இதுவே நீங்க போட்டுக்கோங்க அப்படியே வந்துருங்க மேக்கப் பண்ணிட்டா ஓகேன்னுவாங்க. அது என்ன எதுன்னு தெரியல நம்மளுக்கு. ஒரு சிலதுக்கு தான் ஓகே இந்த காஸ்டியூமே இருக்கட்டும் இது சூட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போது சாரி கட்டிட்டு வர சொன்னாங்க என்ன. மத்தபடி நீங்க நார்மலா வாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது அன்னைக்கு சாரி கட்டிக்கோங்க அப்படின்னாங்க. ஓகே 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 ஓகேன்ட்டு வந்துட்டேன் நான். மகேஷ் ராஜா வா மகேஷ் ராஜா. செம பசி. சரியான என்ன சொல்றது ஸ்கூல்ல பிள்ளைங்க போய் இதை கேட்கறதுக்கு அதை கேட்கறதுக்கு பயந்துனே நின்றுட்டு வந்த உடனே வெளில வந்த உடனே எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பத்தியா. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ அங்க அதான் ஏதோ கொடுத்தாங்க பெரிய பழுத்தி மாதிரி புளுத்தி மாதிரி. நாங்க வேணான்ட்டு வந்துட்டோம். டீசெண்டா நடந்துக்கணும் அல்ல. அதனால வந்தவனே பசி ஃப்ரெண்ட்ஸ். அங்க இருக்கும்போது வரைக்கும் ஒண்ணும் தெரியல. பசியெல்லாம் தெரியல. வெளில வந்தவொடனே பசி. எந்த ஒரு நல்லது நடந்தாலும் ஸ்வீட் எடுத்து கொண்டாடுற மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொண்டாடணும். ஷாப்பிங் போட்டிருக்க மாதிரியே இருக்குது பாருப்பா. இது ஆக்சுவலா இது ஜூடியோ தத்து பிள்ளை. இது நான் ஜூடியோவா இது? நீ ஆக்சுவலி ட்ரெண்ட்ஸோட தத்து பிள்ளை. நீ எல்லாத்தையும் ட்ரெண்ட்ஸ்ல எடுத்து போட்டணும். ஆமா புதுசா எது வந்தாலும் ட்ரெண்ட்ஸ்ல இருந்து டக்குன்னு எடுத்து போட்டுப்பேன். இதை பாருப்பா. அதெல்லாம் வேணாம். இதெல்லாம் போடக்கூடாது. அவங்க சொன்னது என்னன்னா டாப் குர்தா சுடிதார் சாரி அந்த மாதிரி தான் சொன்னாங்க என்கிட்ட. இன்னைக்கு கூட ஓகே தான் மேடம் அப்படின்னாங்க. இதெல்லாம் ஓகே தானேப்பா? டாப்பும் பேண்ட் ஒரே மாதிரி இருக்கும். குவாட் செட் இப்படி டெய்லி கலக்குரு திடீர்னு அப்படின்ற மாதிரி இருக்கும். கலர் ஓகே மாதிரி இருக்கு. எனக்கு இல்லாத இடத்துல கூட்டு வந்து நிறுத்தி இருக்கிற பத்தியா. ஜென்ஸ் செக்ஷனே இல்லையாமா இங்க. ஆமா இது உமன்ஸ். சீக்கிரம் நீ டக்குன்னு ஏதாச்சும் பார்த்து 2 எடுத்து போதும். புரியுதா? ஏற்கனவே யூ ஹேவ் லாட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் நியூ ட்ரெஸ்ஸஸ். எஸ் ஐ ஹேவ். பட் இருந்தாலும் காலேஜ் ஸ்கூல்லாம் போகும்போது நம்ம புதுசு போட்டு போகிறதில்ல. அந்த மென்டாலிட்டி தான் இதுவுமே. எல்லாரும் இப்போ அப்படிதான் ஆகிப்போச்சு. என்னது? எல்லாரும் இப்போ அப்படிதான் ஆகிப்போச்சு. ஒரு சர்ச்சுக்கு போகணும் ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ஒரு புது ட்ரெஸ்ஸு. இது பாரு ஏதாவது ஃபங்க்ஷன் போகணுன்னா புது ட்ரெஸ்ஸு. இப்போ இது மாதிரி கலர் ஏற்கனவே வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் எது டேக்? எனக்கு தெரிஞ்சு இங்கே பார்க்குறது எல்லாமே நீ ஆல்ரெடி வச்சுனுக்கிற மாதிரி தான்ப்பா எனக்கு தெரியுது. இல்லைப்பா மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்காது. மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட முடியாதே. இங்க இருக்க பேபிமா வந்ததும் வராதுமா கோதால இறங்கிட்டேன். ஆமாப்பா வந்ததும் வராதுல கோதால இறங்கிதான் ஆவணமா இருக்குது. ஏன்னா நீ அங்க மோமோஸ் தின்ட்டு வந்து இங்க கோதால இறங்கி தோசை ஊற்றி கொடுப்பேன் அந்த பையனுக்கு. வேற என்ன பண்றது சொல்லு. வேற என்ன? ஆனா அந்த மோமோஸ் நல்லா இல்ல பத்தியா. மாவு மாதிரி இருந்தது இல்ல. சும்மா
வீட்டுல சுடுறவங்க கொஞ்சம் நல்லா சுட்டா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஐயா நான் பண்ணது கூட நல்லா இருந்தது. ஆமா அது கூட சாஃப்டா இருந்தது, ரொம்ப கெட்டியா இருந்தது. ஆமா சரி வந்து வராதிமா, சரி சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார சட்னி மௌலிக்கு தோசை ஊற்றணும். காலையிலேருந்து பாவம் பையன் வீட்லேயே இருந்தான், அதனால தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து இது பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் டேக்கெல்லாம் பேக் பண்ணி வைக்கணும், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். நாளைக்கு காலையிலே வேற கிளம்பணும். ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக நாளைக்கு காலைல கிளம்பணும். இப்போ ரெஸ்ட் இல்லாமல் ஓடினே இருந்தா, தூக்கம் இல்லாமல் ஓடினே இருந்தா என்னத்துக்கு பாருது நான்? எனக்கு இப்போவே தூக்கம் அப்படியே சொக்குது. ஆனால் இந்த மாதிரி பிஸியாக இருக்கிறது ஜாலியாக தானே இருக்குது. பண்ணலான்னு இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியலப்பா. வந்து நான் சமைக்கலாம் செய்கிறேன்ப்பா, காலையிலேருந்து மாங்கு டயர்டாக இருந்தாலும் அப்படியே கண்ணெல்லாம் இப்படி மூடுது. இருந்தாலுமே இல்லை ஏதாவது செஞ்சுக்கணும். கொஞ்சம் நான் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி பழகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து ஜூஸ் பாட்டில்ஸ் எல்லாம் பேக்கில் வச்சு பழகணும். ஹாட் வாட்டர், எனக்கு ஹாட் வாட்டர் தேவைப்பட்டுச்சு இன்னைக்கு. ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த டைமில். சரி ஹாட் வாட்டர் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, சே ஃப்ளாஸ்க் வாங்கி இப்படி விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுப்பா. அந்த ஃப்ளாஸ்க்ல வாங்கினதே எல்லாமே. அப்புறம் காஃபி போட்டு எடுத்துன்னு போய்க்கணும்னு ஒரு காஃபி இது எல்லாம் அங்கே கொடுக்குறாங்க. இருந்தாலும் கீக்கு சூச்சமா இருக்கு. அதனாலதான் போக பழகிடும். ஃபர்ஸ்ட் ஒரு மூவிக்கு அப்படிதான் இருக்கும், அப்புறம் சரியா போயிடும். யாரையும் பெருசா தெரியாது இல்ல நமக்கு இப்பதானே, அதனாலதான் அதெல்லாம். அப்புறம் போனவொடனே இது அதுன்னு கேட்டா ஒரு மாதிரி நம்மள ஹெட் வெயிட்டு அப்படியெல்லாம் ஏதாவது நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தது. பழகிற வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அங்க. அதனால சரி நம்மளே எடுத்துன்னு போயிடலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாளையிலேருந்து லஞ்ச் பேக் கட்ட மாட்டேன். லஞ்ச் எல்லாம் கொடுக்குறாங்க, லஞ்ச் டிஃபன்லாம் கொடுத்தாங்க. இது மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ், காஃபி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் கூட கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஏதோ இல்லை நான் வேணான்ட்டேன், எனக்கு வந்தது ஏதோ ஜூஸ். எனக்கு ஹாட்டா குடிக்கணும்னு தான் நான் வந்துட்டு யோசிச்சேன். ஏதோ தண்ணி மாதிரி ஏதோ வந்தது, நான் வேணாம் அப்படின்ட்டேன். அதனால ஹாட் வாட்டர் எனக்கு மெயின் தேவைப்படுது. எனக்கு ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும், கொஞ்சம் காஃபி. ஒரு மாதிரி பசி டைம்ல ஒரு மாதிரி இருந்ததா, தலைவலிச்சுதா, அதனால அந்த டைம்ல கொஞ்சம் காஃபி குடிச்சிருந்தா சரியா போயிருந்திருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு அக்கடா நடக்க வேண்டியதா இருக்கு. இங்கிருந்து அங்க, அங்கிருந்து அங்க, அங்கிருந்து ஒரு விஷயத்துக்கு நடக்க வேண்டியதா இருக்குது. எல்லாம் ஒண்ணு தேடி வரணும்னா பெரிய ஆள் ஆனாதான் நம்ம அப்பதான் வரும். எல்லாருமே அங்கதான் அப்படிதான் போறாங்க. இந்த நீயா நானா ஷூட்லாம் போடலாம் அந்த மாதிரிதான் இருந்துச்சுல. அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் வெளியில செட் ஒரு பக்கம் இருக்கும், ஃபுட்டு, நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறது, அது இதெல்லாம் வந்து தனித்தனியாக தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன அப்படியே இதை பற்றி பேசினே இருப்போம். நைட்லாம் அப்படின்னு பேசினே இருப்போம். அதனால ஓகே ஆமாம், மோனாக்கு ஃபோன் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மோனாக்கு ஃபோன் அடிப்போம். சாப்பிட்டியா? நாங்களும் இப்பதான் வந்து சரி அவன் மௌலி வீட்டுல இருந்தான்ல, வந்த உடனே வந்து கடன்னு கார சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டு இதுக்கப்புறம் தான் வந்து உட்கார்ந்து வேலை செய்ய. சரிடா செல்லம், நீ சாப்பிட்டியாடா செல்லம்? சாப்பிட்டேன். சரி ஓகேடா.